வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபண்ணா அவர்களும் பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். முந்தைய காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தால் தேச பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு அருண்ஜேட்லி சொல்லியிருக்கிறார். 70% விவசாயிகளுடைய அனுமதி பெறணும், ஒப்புதல் பெறணும், அதே மாதிரி சமூக மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களால தகவல்கள் கசிஞ்சு போயிடும். இதனால தேச பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன சம்பந்தம் இல்லாமல் ஒரு வாதம் செய்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் பல கொடுமைகளுக்கு நில உரிமையாளர்கள் ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போதெல்லாம் பப்ளிக் பர்பஸ் என்று சொல்லி எந்த நிலத்தையும் அரசு கையகப்படுத்தலாம். அதுக்கு விவசாயிகளுடைய நில உரிமையாளருடைய ஒப்புதலே தேவையில்லை. கிண்டி தொழிற்பேட்டை விவசாய நிலம், அரசு அதை கையகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது, கையகப்படுத்தியது. விவசாயிகள் நஷ்டஈடை பெற்றுக்கொண்டு அதோடு இருக்க வேண்டியதுதான், அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இழப்பீடு வாங்க மறுத்தால் அரசு நீதிமன்றத்தில் அந்த பணத்தை கட்டிவிடும். இப்படித்தான் இருந்தது, பல காலமாக இருந்ததை. அன்றைக்கு அதில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நடைபெற்று 7 ஆண்டு கால ஆய்வுக்கு பிறகு 2011 இந்த நில கையகப்படுத்தல் சட்டத்தை மத்திய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகளுடைய உரிமைகள், அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா 70%, தனியார் என்றால் 80%, அதே போல் இழப்பீடு நகரங்களில் 4 மடங்கு, கிராமங்களில் 4 மடங்கு, நகரங்களில் 2 மடங்கு என்று விவசாயிகளுடைய உரிமைகளுக்கு உறுதி செய்து ஒரு பாதுகாப்பு கவசமாக மத்திய அரசு சட்டம் இயற்றியது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 மணி நேரம் விவாதம் நடத்தி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் 2 நிலைக்குழுக்கள் 2007, 2009 இன்றைக்கு இருக்கிற பிரமோத் மகாஜன், கல்யாண் சிங் போன்றவர்கள் தலைமையில் நிலைக்குழு அனுப்பப்பட்டு, பாஜக தலைவர்கள் அவர்கள் தலைமையில் நிலைக்குழு அனுப்பப்பட்டு அதில் 2 திருத்தங்கள், ஒன்று அருண்ஜேட்லி, ஒன்று சுஷ்மா சிவராஜ் கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றி ஒருமனதாக எல்லா நிலைகளையும் கடந்து கிட்டத்தட்ட 2013 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு இந்த சட்டத்திற்கான விதிகளை அறிவித்து அதை அரசிதழில் கடந்த ஆகஸ்ட் 2014 செய்தது பாஜக அரசு தான். திடீரென்று பாஜகவுக்கு ஏன் ஞானோதயம் ஏற்பட்டது? எதனால் இன்றைக்கு புதிய அவசர சட்டம் அவசரமாக நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் அவசரம் சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த தலைகீழ் மாற்றம் என்பதற்கு நாட்டு மக்களுக்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும். ராமமூர்த்தி, விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த நிலம் எந்த விதத்திலும் பயன்படலைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலத்தை திரும்பி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை கூட ஏற்காமல் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல திரு கோபண்ணா அவர்கள் சொல்ல விஷயத்தில் நான் தெளிவாக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமையாக நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருந்தது. 42வது அரசியல் சாசன திருத்தத்தின் மூலமாக, எமர்ஜென்சி சமயத்தில் 42வது அரசியல் சாசன திருத்தத்தின் மூலமாக சொத்துரிமை ஒரு அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிறத விஷயத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஆக அரசாங்கம் அதுதான் என்னென்னா அனைத்து நிலத்தை பொறுத்தவரை அரசாங்கத்திற்கு தான் முழு உரிமை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நாட்டில் அறிமுகம் செய்ததே காங்கிரஸ் தான். இன்றைக்கி அண்ணன் கோபண்ணா வேறு மாதிரி பேசுகிறாரே ஒழிய இந்த அரசியல் சாசனத்தில் மக்களுக்கு இருந்த அடிப்படை உரிமையை எடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதனால் இப்போ உரிமை பற்றி அவங்க அதை பேசுகிறதுக்கு தார்மீக உரிமை அவர்களுக்கு இல்லை. ரெண்டாவது என்னென்னா, இந்த நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ நம்ம நாடு என்னென்னா ஒரு குழப்பங்கள் இன்னும் தெளிவாகாத ஒரு நாடு இது. நீங்கள் 70% விவசாயிகள்கிட்ட என்ன நீங்கள் ஒப்புதல் பெற்ற பின்பு தான் நீங்கள் ஒரு நிலத்தை கையகப்படுத்த முடியுன்ற நிலைமையில் என்ன நிலைமை வருகின்றதுன்னா, கிட்டத்தட்ட 300-400 நீர்ப்பாசன திட்டங்களே முடங்கி போயிருக்கின்றன. ஆக என்னென்னா இது ஒரு புறத்தில் நிலங்கள் தரக்கூடாது அப்படிங்கிற விஷயம், இன்னொரு விஷயம் நீர்ப்பாசனங்கள், அதிக நீர்ப்பாசனம், விவசாயம், உற்பத்தி பெருக்குதல், இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த முரண்பாட்டை நீக்குவது தான் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இழப்பீட்டை பொறுத்த மட்டும் எந்த விதமான மாறுதலும் இல்லை. இழப்பீடு பொறுத்த, அதாவது அந்த கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, ஒப்புதல்,
70% ஒப்புதல் அப்படிங்கிற அந்த கன்சர்ன்ங்கிற கிளாஸ் மட்டும்தான் இதில் நீக்கப்படுகின்றதை தவிர்த்து மற்றபடி இழப்பீடு என்ற விஷயங்கள் எல்லாம் அது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சமூக மதிப்பீடுகள் உட்பட்ட அனைத்து விஷயங்களும் கன்சென்ட் அப்படிங்கிற கிளாஸ் மட்டும்தான் இதுல வந்து மேஜரா வந்து ரிமூவ் பண்ணல. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகி மிகப்பெரிய திட்டங்கள் தேக்கமடையும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு. இல்ல இந்த குற்றச்சாட்டுல ஏற்கனவே அவர் சொன்னபடி இந்த நில உரிமை என்பது அடிப்படை உரிமை. அதை நீக்கியது முதல் திருத்தத்தின் மூலமாக காங்கிரஸ் அரசு ஜவஹர்லால் நேரு தலைமையில் திருத்தம் கொண்டு வந்தார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அன்றைக்கு ஜமீன்தார்களை ஒழிக்க வேண்டியிருந்தது, நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வேண்டியிருந்தது, நில சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டதே தவிர அன்றைக்கு இருந்த சூழல் வேறு. இன்றைக்கு வந்து நில உரிமை, விவசாயிகளுடைய உரிமைகள் காக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிலத்தை நீங்கள் எடுக்க போனால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. அந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு எதிர்க்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் மதிப்பளிக்கிற வகையில் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேற்கொண்டு அந்த அடிப்படையில் அவர் எடுத்துக்கொண்ட தீவிர முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு இந்த சட்டம் வந்து நான் கேட்கிறேன், விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல், கன்சர்ன்ட் இல்லாமல் நிலத்தை எடுப்பது விவசாயிகளின் உரிமைகளை பறிக்கிற செயல். நீங்கள் என்ன வேணா பேசுங்க. அருண்ஜேட்லி என்ன சொல்றாருன்னா, நீங்களும் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க, தொழில் முதலீடு அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கவே கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, நிறைய திட்டங்களை தீட்டுறீங்க, உங்களுக்கும் நிலம் கையகப்படுத்துதல பிரச்சனைகள் இருந்திருக்கும். திட்டங்கள் தீட்டணும் அப்படின்னா நிலம் கண்டிப்பாக கையகப்படுத்தப்பட வேண்டும். இதுலயும் இப்போது மாற்றுக்கிறது இல்ல. இப்ப மெட்ரோ ரயில் இருக்கு, பெரிய நெடுஞ்சாலை இருக்கு. இது போன்ற திட்டங்கள் பப்ளிக் பர்பஸ், பொதுவான மக்கள் பலனடைகிற திட்டங்களுக்கு நீங்கள் நில கையகப்படுத்துவதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்கிற போர்வையில 90-10%, 98-99 என்று போட்டு இதிலே கார்ப்பரேட்டுகள், மல்டிநேஷனல்கள், அந்நிய முதலீட்டாளர்கள் உள்ளே நுழைந்து அனுகூலம் அடைகிற, ஆதாயம் அடைவதற்காகத்தான் இந்த பாஜக அரசு இந்த சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, இந்த ஆர்டினன்ஸை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சி செய்கிறது. இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் கிட்டத்தட்ட குஜராத்தில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 46,635 ஹெக்டர் நில கையகப்படுத்தப்பட்டு பல ஆண்டுகளாக அது எந்த பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்டதோ அந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் அதை அவர்கள் வேறு காரியங்களுக்கு திருப்பி பயன்படுத்துகிறார்கள். அது வந்து ரியல் எஸ்டேட் பர்பஸ் போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பழைய சட்ட காங்கிரஸ் சட்டத்தின்படி 5 ஆண்டுகளுக்குள் எந்த நோக்கத்துக்கு அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டதோ அதற்குரிய அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை என்றால் விவசாயிகளுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், விவசாய நிலம். நீங்க யாரோ ஒருவர் வருகிறார், அந்த நிலத்தை கையகப்படுத்த வருகிறார், தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஊர் மக்கள், அந்த விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. எதையுமே ஜனநாயக நாட்டில் ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் வற்புறுத்தி வலிய கட்டாயமாக ஃபோர்ஸ்ஃபுல் லேண்ட் அக்யூசேஷன், அரசுக்கு நிலம் வேண்டுமானால் கூட பழைய சட்டப்படி நிலத்தை கையகப்படுத்த முடியாது. உள்ளூர் பஞ்சாயத்து, உள்ளூர் கிராம சபை, வேதாந்தா என்கிற மல்டிநேஷனல் நிறுவனம் அந்த கிராம சபை ஒப்புதல் தர மறுத்து, பஞ்சாயத்து ஒப்புதல் தர மறுத்ததுனால் அந்த மல்டிநேஷனல் நிறுவனம் அந்த டிரைபல் பகுதியில் அந்த திட்டத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து தயவு செய்து உரிமைகளை பறிப்பதற்கான முயற்சிகள் 5 துறைகளுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ கட்டமைப்பு, தனியாரும் பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் பெரும்பாலும் இந்த 5 துறைகளுக்கு தான் தேவையான நிலங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. இதற்கான நிலம் கையகப்படுத்தப்படும். ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக விலக்கு அளிச்சுட்டா இப்ப விவசாயிகளுடைய நலனை எப்படி பார்க்கிறது? இதுல நான் 2 விஷயம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு வந்து நாடு முழுக்க 4 வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்கின்றோம். காங்கிரஸ் கட்சியில் அதை பற்றின சிந்தனையே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வந்து என்னென்னா, இதாவது கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு தான் வந்து என்னென்னா பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அதை உணரவே இல்லை. வாஜ்பாய் அதை வந்து முதல் முறையாக செய்தார். இன்றைக்கு வந்து என்னென்னா 4 வழிச்சாலைகளுடைய முக்கியத்துவம் வந்து சாமானிய ஜனங்களுக்கும் வந்து மிக தெளிவாக தெரிந்திருக்கின்றது. இந்த 4 வழிச்சாலை வந்து எப்படி சாத்தியமாயிற்று என்றால், நீங்கள் வந்து அங்கே வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான், அதுதான். ஏன்னா வந்து அதற்கான வழிமுறை வந்து உலகம் முழுக்க வந்து என்னென்னா சைனா உள்பட பெருநாடுகளில் வந்து என்னென்னா இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாகத்தான் பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. 2வது விஷயம் வந்து என்னென்னா, மக்களை நம்பாத ஒரு தன்மையை வந்து காங்கிரஸ் கட்சி வச்சுருக்குது. எல்லாமே வந்து அரசாங்கம் தான் தீர்மானம் பண்ணணும், அரசாங்கத்துக்கு தான் வந்து மக்களுக்கு எது நன்மைங்கிறது.
ஆக உங்களுடைய குடிமக்களையே நீங்கள் நம்பாத ஒரு சூழ்நிலையை தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அதனாலதான் கெசட்டட் ஆபீசர்ஸ். சரி, அப்போ இதுல ஏதாவது நிலம் கையகப்படுத்துதல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றத்திற்கே போக முடியாது. ஏதேனும் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி அதுல தவறு பண்ணியிருந்தால் அவரையும் எந்த விதத்திலையும் கண்டிக்க முடியாது. அதான் சொல்லிடுறேன். இப்பயும் அதே தான் சிஸ்டம். நீங்க வந்து என்னன்னா இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்திலையும் வந்து என்னன்னா நிலத்தை ஒரு பயன்பாட்டிற்கு இல்லாத எதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதோ அதற்கு பயன்பாடு இல்லாவிட்டால் அது திருப்பி தரணுங்கிறது ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கின்றது. ஆனால் அந்த பிரிவு உண்மையாக இப்ப யார் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா அந்த கோபண்ணா சொன்ன மாதிரி அது எல்லாமே இப்ப உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது எல்லாமே ரியல் எஸ்டேட் தான். ஏன்னா யார் ஒரிஜினல் ஓனரோ அவர்களிடம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க இந்த ரியல் எஸ்டேட் தரகர்கள். போட்டுட்டு வந்து என்னன்னா இந்த நிலம் வந்து பயன்பாட்டிற்கு இல்லை, இது திருப்பி தரணுன்றது வந்து என்னன்னா உரிமையாளர் பெயரில் வழக்குகள் நடக்கின்றன. உரிமையாளர் பெயரில் வந்து அந்த நிலங்கள் திரும்பப்படப்படுகின்றன ஒழிய உண்மையான லாபம் யார் சொல்ல போறதுன்னா இவர் சொல்ற மாதிரி அந்த ரியல் எஸ்டேட் தரகர்களுக்கு தான் அது செல்கின்றது. ஆக இது வந்து மார்க்கெட் ரியாலிட்டி. நீங்க வந்து என்னன்னா நிலம் வந்து கையகப்படுத்தும் போது ஒரு பெரிய பகுதி வந்து வளர்ச்சி அடைகின்றது. அதில் ஒரு சிறிய பகுதி வந்து எந்த விதமான உபயோகம் இல்லாமல் இருக்கும்போது சட்டப்பிரிவின்படி திருப்பி தரணுங்கிற போதுன்னா அதனுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரிஜினலாக இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆக அந்த பிரச்சனை வந்து என்னன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தவிர்க்க இயலாத ஒரு அம்சமாகத்தான் அதை நான் பார்க்க இருக்கின்றேன். அது யாரும் நியாயப்படுத்துறதுக்கான சொல்ல வரல, அது இன்றைக்கு இருக்கின்றது. அது எல்லா காலங்களுமே நீங்க வந்து நிலம் திருப்பி தரணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது வந்து என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்க அந்த இடம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்க போகல. வளர்ச்சி அடைந்த சூழ்நிலையில அதனோட மார்க்கெட் வேல்யூ வேற. இல்ல, குஜராத்தில் ஏற்கனவே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் ஆக்ட்னு கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான நிலங்களை அம்பானி அதானி குழுமத்திற்கு தாரை வார்த்தவர்கள் தான் நரேந்திர மோடி. இன்றைக்கு அதே நிலையை மத்திய அரசின் மூலமாக இதற்கு பின்னாலே கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பயனடைய முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் பயனடைய முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படை அதை நாங்க ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்னா இத்தகைய சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. எதையாக இருந்தாலும் விவசாயிகள் ஒப்புதலோடு நீங்கள் செய்யுங்கள். விவசாயிகள் ஒப்புதல், ஜனநாயக நாட்டில் மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வலுக்கட்டாயமாக நீங்க வந்து அவர்களை கட்டாயப்படுத்தி நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தினால் மிகப்பெரிய கொந்தளிப்பும் புரட்சியும் ஏற்படும். சிங்கூர்ல நடந்தது போல பல அசம்பாவிதங்கள் இந்த நாட்டிலே நடைபெறக்கூடும். கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்த அந்த மாநிலத்திலேயே ஒரு பெரிய புரட்சி வெடித்தது என்று சொன்னால் இந்த நாட்டிலே விவசாயிகள் கிளர்ந்து எழுவார்களே, ஆனால் அப்புறம் சட்டத்தின் ஆட்சி இங்க நடக்காது. இல்ல, நீங்க உங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மாவே கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமருக்கு கடிதம் இல்லைன்னு சொல்ல, கடிதம் எழுதியிருக்கலாம். நான் கேட்கிறேன், நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றிய பாஜக இன்றைக்கு வந்து ஆனந்த் சர்மா கடிதத்தை பெற்று பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் தகுதியே கிடையாது. ஏற்கனவே ஆதரித்ததே பாஜக. இப்போ வந்து நான் ஆனந்த் சர்மா எழுதிய கடிதத்தை வைத்துக் கொண்டு அதற்குள் பதுங்க முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் கடிதம் எழுதியிருக்கலாம். அந்த கடிதத்திற்கு அப்பாலே தான் இந்த மசோதாவை வந்து நாங்கள் சட்டம் ஆக்கியிருக்கோம். எங்கள் நிலை என்பது கடந்த 2014 நிறைவேற்றப்பட்ட அது வந்து மறுவாழ்வு, மறு குடியமர்த்தல், அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் உள்ள அங்க இருக்கிற விவசாயிகளுடைய மறுவாழ்வு, விவசாய தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு, மறு குடியமர்த்தல், எல்லா அம்சங்களையும் செய்து நிலத்தை கையகப்படுத்தும் போது அந்த உள்ளூர் மக்களுடைய அவருடைய உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யணும். மன்னிக்கணும், ஒரு கேள்வி. அந்த சட்டத்தின் மூலம் ஒரு இடத்துல நீங்க மீள் குடியமர்த்தல் சரியாக செய்திருக்கிறீர்கள். நீங்க மத்திய அரசாங்கம் வந்து 2012 சட்டம் வந்துருச்சு, 2014 எலெக்ஷன், அடுத்த 2 வருடங்கள ஒரு இடத்திலேயாவது நீங்கள் மீள்கூடிய இடத்துல அந்த சட்டத்தின்படி பிரதானமான மாநில கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இதுல வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து தேவையற்றது, விவசாயிகளுக்கு எதிரானதுன்னு சொன்ன பிறகும் கூட எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? இல்ல, பிடிவாதம் பிடிக்கிறது இல்ல. அதான் என்னுடைய கேள்வி. கோபண்ணாவோட நான் கேட்கிறேன், நீங்க 2012 இருந்து 2014 வரைக்கும் ஒரு இடத்திலேயாவது அந்த சட்டத்தை உங்களால அமல் செய்த முடிஞ்சிருக்கின்றது உங்களால சுட்டி காட்ட முடியுங்க. நீங்க வந்து ஏனால் வந்து என்ன நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுல நிலம் கையகப்படுத்தலோ, ஏன்னா நிச்சயமாக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து என்னன்னா தொழில் வளர்ச்சியுடன் இணைந்தது. விவசாயத்துறையும் வளர்ச்சி அடையணும். இதே பிரச்சனை என்னன்னா நீங்க விவசாயத்துறையுமே அதுல வந்து ஒரு முட்டுக்கடை, ஒரு 400 நீர்ப்பாசன திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாமல் முடங்கி கிடக்கின்றன இந்த 2 ஆண்டுகளாக. விவசாய வளர்ச்சியும் கிடையாது, தொழில் வளர்ச்சியும் கிடையாது. இந்த நாட்டை வந்து வறுமையிலேயே நிரந்தரமான, ஏன்னா தயா கிருஷ்ணா வந்து எழுதினார் பிளானிங் கமிஷன் பத்தி, நில கையகப்படுத்தல் சட்டத்தை பொறுத்தவரைக்கும் 2013 டிசம்பர் நிறைவேற்றப்பட்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் 2014 தான் கெசட் பண்ணதே, அரசிதழில் வந்ததே. அதற்கு முன்னால நிலத்தை எப்படி கையகப்படுத்த முடியும்? தொடர்ந்து பேசலாம்.
ராகுல் காந்திக்கு கட்சி தலைவர் பதவி வழங்கப்படுமா அப்படின்னு சோனியா காந்தியிடம் கேட்டதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கட்சிக்குள்ளேயே சோனியாவா ராகுலா அப்படிங்கிற குழப்பம் தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கா? இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறையில் சோனியா காந்தியின் அணுகுமுறை வேறாகவும் ராகுல் காந்தியின் அணுகுமுறை வேறாகவும் இருக்கிறது. ஆனால் அது பெரிய கருத்து வேறுபாடு என்று சொல்ல முடியாது. சில அணுகுமுறையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதில் சிலவற்றை செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி தீவிரமாக விரும்புகிறார். அதற்கு சோனியா காந்தி அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் தேவைப்படுகிறது. உடனடியாக சீர்திருத்தங்களை செய்ய வேண்டாம், மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாத்திலையும் ஒரு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்று சோனியா காந்தி விரும்புகிறார். இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அது ஜெனரேஷன் ரீதியாக அந்த கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் என்றைக்கு அவர் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்று எனக்கு தெரியாது. விரைவில் ஏற்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நான் அவரை ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். அந்த சந்தித்ததன் அடிப்படையில் சொல்லுகிறேன், இந்த தேசத்தில் மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வருகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. காங்கிரஸின் தலைமை ஏற்பது காலத்தினுடைய கட்டாயம். காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரு பாரம்பரியத்தில் பலர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இந்திரா காந்தி அவர் வலிய பிரதமராக வேண்டும் விரும்பியதில்லை. காலம் அவரை பிரதமராக தேர்வு செய்து பின்னால் அதே காலம்தான் அவரை நம்மை விட்டு ஒரு படுகொலைக்கு தள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னால் ராஜீவ் காந்தியும் இந்த நாட்டில் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் விரும்பியதே கிடையாது. ஆனால் காலம் அவரை பிரதமராக கொண்டு வந்து நிறுத்தி பிறகு அவரையும் நாங்கள் இழக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. சோனியா காந்தி கூட 91க்கு பிறகு அரசியலே வேண்டாம் என்று 6 ஆண்டு காலம் ஒதுங்கி இருந்தவரை போய் கதவை தட்டி அன்னையே சோனியா காந்தி அவர்களை காங்கிரசுக்கு தலைமையேற்க வாருங்கள் என்று அழைத்து பிறகு இந்த காங்கிரஸை தூக்கி நிறுத்தி 10 ஆண்டு கால ஆட்சியை உருவாக்கியதும் சோனியா காந்தி தான். வாழையடி வாழையாக நேரு பாரம்பரிய தலைமை என்பது இந்த நாடு ஏற்றுக்கொண்ட சொல்ற மாதிரி தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறதுல அணுகுமுறை அப்படிங்கிறது வேறு வேறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஒற்றதானே இருக்க முடியல. முடிவெடுக்கிற அதிகாரம் சோனியா காந்தி கிட்ட தான் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே ஒரு கருத்து இருக்கிறது, இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும். ஏன்னா 40 வயது நிரம்பிய ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தார், காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தார். இன்றைக்கு 50ஐ நெருங்கி கொண்டிருக்கிற இளைஞர் ஆக இருக்கிற ராகுல் காந்தி இன்றைக்கு காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்பது இன்றைக்கு அதுக்குரிய கட்டாய சூழல் இன்றைக்கு உருவாகிவிட்டது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டிய, நரேந்திர மோடி போன்ற சக்திகளை வீழ்த்த வேண்டிய, விஸ்வரூபம் எடுத்திருக்கிற அந்த சக்திகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இளந்தலைவர் ராகுலுக்கு இருக்கிறது. அந்த கடமையை அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. மோடியை வீழ்த்துவதற்கு ராகுலுக்கு அந்த தலைவர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி நேரு குடும்ப சொத்தாகி பல்லாண்டுகள் ஆகிவிட்டன. அதாவது ஒரு குடும்ப சொத்துல போயிட்டு அந்த குடும்பத்தில் இன்னாருக்கு பிறகு இன்னார் தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வந்ததுக்கப்புறம் ஜனநாயகத்தை பற்றி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இதில் இந்திரா காந்தி காலம்தான் அவர் பழி வாங்கிடுச்சுன்னு சொன்னார். துரதிருஷ்டவசமாக ஜர்னேல் சிங், நான் விவரங்களை சொல்ல வேண்டியிருக்குது, ஜர்னேல் சிங் பிந்திரன்வாலை எப்பெல்லாம் டெல்லிக்கு வந்தவரோ அவருடைய செலவுகளை முழுக்க ஏற்றுக்கொண்டது தில்லி பிரதேச காங்கிரஸ் கட்சி. ஸோ நீங்கள் பஞ்சாபில் அகாலி தளத்தை எதிர்ப்பதற்காக பிந்திரன்வாலை வளர்த்து விட்டீங்க, அவர் தான் உங்களுடைய உயிருக்கு யமனாக இருந்தார். இதே தான் ராஜீவ் காந்தி கட்சி. அதாவது இவர்கள் யாரையெல்லாம் வளர்த்து விட்டார்களோ, பின் சிந்தனையெல்லாம் வளர்த்து விட்டார்களோ அவர்களால் தான் அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். ஆனால் அதற்கான முழுமையான பொறுப்பையும் இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும் தான் சாரும். ஆக என்னன்னா அதில் கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அதை நான் இல்லைன்னே சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் நடத்திய அரசியல் தான் அந்த முடிவுக்கு அது காரணமாக அமைந்தது. ஒரு குடும்ப அரசியல். அதே மாதிரி நீங்கள் நரசிம்மராவ் ஒரு பிரதம மந்திரியாக செயல்பட்ட போது என்னன்னா, நரசிம்மராவ் இறந்த உடனே அந்த உடலை ஏன் கட்டாயப்படுத்தி நீங்க தில்லியில இருந்து ஹைதராபாடு கொண்டு வரீங்க? ஏன்னா நரசிம்மராவ்ங்கிற ஒரு பேரே நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுல என்னன்னா அந்த குடும்பத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியினரும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆக இதை விட மிக முக்கியமான ஒரு கேள்வி எழும்ப வேண்டியது, நீங்க ராகுல் காந்தி நரேந்திர மோடிக்கு எதிராக நிறுத்துவது அது உங்களுடைய உரிமை. ஆனால் அந்த ராகுல் காந்தி எங்க போறாரு எங்க வர்றாருங்கிற விஷயத்தையாவது நீங்க சொல்லலாம்ல. வெளிநாட்டுக்கு போகும்போது எங்க தங்குகிறார், எந்த நாட்டுக்கு தங்குகிறார், யாருடன் தங்குகிறார், அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஆகவில்லை, ஏன்னா இது பற்றி திருமணம் ஆகிவிட்டதா இல்லையாங்கிறத பத்தி நீங்கள் தெளிவாக சொல்லதால் வெறும் வதந்திகள் உலா வருகின்றன.
இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அவர் எங்க போறாரு, எங்க தங்குறாரு விஷயமா நீங்க சொல்லலாம். பிரதமருக்கு இணையான ஒரு ஆளுமையா உங்க கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தரை உருவாக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. அவருடைய பயணங்கள் ரொம்ப ரகசியமாக இருக்கிறது. இல்ல பட்ஜெட் செஷன் நடக்கும்போது கூட அவர் இங்க இருந்து எந்த விதமான கருத்துக்களும் கூட சொல்லவில்லை அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்க ஏத்துக்கதானே வேணும். ஒரு இளைஞருக்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஓய்வெடுப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார். ஓய்வெடுக்கிற சமயத்தில் சிந்திக்க, வியூகம் வகுக்க, இந்த நாட்டை அச்சுறுத்துகிற சக்திகளை வீழ்த்துவதற்கு அவகாசம், சிலரோடு விவாதிக்க ஒரு 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 ஓய்வு தேவைப்படுகிறது. முதியவரான வாஜ்பாய் கூட பிரதமராக இருந்த போது ஓய்வு எடுக்க குமாரகம் சென்றிருக்கிறார். ரகசியமா செய்யல. இது அவர் தனிப்பட்ட முறையில் சென்றிருக்கிறார். அதில் மற்றவர்கள் மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. குறிப்பாக பாஜகவோ RSSஓ இதை பற்றி கவலைப்பட வேண்டியது. மன்னிக்கணும் இருங்க, அவர்கள் பணியை செய்யட்டும். இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை விரைவில் அவர் வருவார். இன்னொன்னு சொன்னார், ஜனநாயகம் இல்லை, இதோ குடும்ப ஆட்சி என்றார். அந்த நேரு குடும்பமே இந்த நாட்டின் சொத்து, காங்கிரசின் சொத்து, மக்களின் சொத்து. அவர்கள் இந்த நாட்டுக்காக எல்லாவற்றையும், ஆனந்த பவனத்தையும் இந்த நாட்டுக்கு வழங்கியவர்கள், எல்லாவற்றையும் வழங்கினாங்க. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 3300 நாட்கள் சிறையிலே இருந்தவர்கள். அவர்கள் இந்த நாட்டில் எந்த சொத்தையும் பெறல, மக்கள் தான் அவங்க சொத்து. அதனால ஜனநாயகம் என்பது இந்த நாட்டுக்கு வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு. நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தலிலும் அந்த கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. அவங்களுக்குன்னு சில ஓய்வுகள் வேண்டும், அடுத்த திட்டங்கள் பற்றி சிந்திப்பதற்கு நேரம் வேணும். இதை விமர்சிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சரி இல்லை. விமர்சனங்கிறது நீங்க பொது வாழ்க்கைக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அவருக்கு பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு அண்ணா சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம், நரேந்திர மோடிக்கு மாற்றாக ராகுல் காந்தியை முன்வைக்கிறோம், அவர் தான் எங்களுடைய பிரதம வேட்பாளர் அப்படின்றப்பது என்னன்னா, அவருடன் யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள், ஏன்னா அது இந்த தேசத்தின் இறையாண்மை, பாதுகாப்பு, அதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். இல்ல நரேந்திர மோடி மனைவி பற்றி விவரம் கூட சொல்லுங்க. அது சொல்லிட்டாரு, அதெல்லாம் சொல்லிட்டாரு. இல்ல ரகசியமா வச்சிருந்தீங்க, அம்பலமான பிறகுதான் வெளியே வருது கதை. ஆனா அவர் நரேந்திர மோடி பேசாதீங்க. ஆனால் அந்த விஷயம் உங்களால சொல்ல முடியல. ஏன் ஐரோப்பிய நாடுகள்ல குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்கின்றால், லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல வெனிசுலாவுக்கு ஏன் போறாரு? அந்த தாலி கட்டிய மனைவியே நீங்க இந்த கதியில வச்சிருக்கீங்க. அதுதான் நான் சொல்லுகின்றேன். வெனிசுலாவுக்கு இவர் போக வேண்டிய அவசியம் என்ன? வெனிசுலால போய் யார பாக்குறாங்க? இதெல்லாம் அறிவிக்கப்படாத சொல்லுகின்றேன். பின்புலத்தை முழுமையாக சொல்லிவிட்டு செய்யுங்கள். மக்களுக்கு முதல்ல நரேந்திர மோடி பின்புலத்தை சொல்லுங்க. இத்தாலியை சேர்ந்த சோனியா காந்தியை திருமணம் செய்தேன் என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளுகின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. அதுவும் இவருக்கு இல்லை அப்படிங்கறதான் பேசலாம். RSS தலைவரை விமர்சித்திருக்கிற ராமதாசும் இளங்கோவனும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதாவோட ராஜா சொல்லியிருக்கிறார். எதற்காக மன்னிப்பு கேட்கணும், யாரிடம் கேட்கணும், ஏன் கேட்க வேண்டும்? இந்த நாட்டில் அன்னை தெரசா அவர்கள் எத்தகைய சேவை செய்தார் என்பது இந்த உலகம் முழுவதும் தெரியும். அவர் நோபல் பரிசு பெற்றவர் 1979 பாரத ரத்னா விருது. அதாவது தொழுநோயாளியிடம், ஏழை எளிய மக்களிடம் தொண்டு செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மூதாட்டியவர். அவர் ஒரு துறவி போல அவர் வாழ்ந்தவர். அவரை போய் நீங்கள் அவருடைய நோக்கம் மதமாற்றம் என்று சொல்வது, அவரை கொச்சைப்படுத்துவது. அதில் மீனாட்சி லேக்கி சொல்லியிருக்கிறாங்க, அவர் எழுதிய புத்தகத்தில் அப்படி இருக்குன்னு. அதை நேற்று ஒரு நாளிதழிலே நவீன் சாவ்லா அவர்கள் செயின்ட் ஆஃப் கல்கட்டா என்கிற அந்த புத்தகத்திலே பல மேற்கோள்களை காட்டி, அவர் எப்பொழுதுமே அத்தகைய அணுகுமுறை கிடையாது, அவர் மதமாற்றத்திற்கு எதிரானவர், மதமாற்றத்திற்கு ஆதரவாக எந்த செயலையும் அவர் செய்தது கிடையாது. அவருடைய அந்த அமைப்பில், அந்த கொல்கட்டாவில் இருக்க அந்த அமைப்பில், அந்த காப்பகத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், எல்லா மதத்தினரும் அங்கே இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் மனமாற்றம் செய்திருக்கிறார். எப்படின்னா, ஒரு நல்ல இந்துவாக, நல்ல முஸ்லீமாக, நல்ல கிறிஸ்துவராக, நல்ல சீக்கியராகத்தான் மாற்றம் செய்திருக்கிறார். தவிர நான் மதம் மாற்றம் செய்ததில்லை என்று நவீன் சாவ்லா கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிக்கார். ஒரு அப்பழுக்கற்ற பெண்மணி ஏன் சீண்டி பார்க்கிறீர்கள்? இது என்ன RSS குணமா? இது இந்த பாவத்தை எல்லாம் யார் துடைக்க போகிறாங்க? இந்த RSS ஏற்கனவே நிறைய பாவத்தை செய்திருக்கிறது. தொடர்ந்து இத்தகைய பாவத்தை செய்யலாமா என்பதுதான் தலைவர் EVKS உடைய கேள்வி. அன்னை தெரசாவை பற்றி இப்போது இது போன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது என்னன்னா, வேறு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொன்னது. அதற்கு முன்னாடி நான் அடிப்படையான ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். இந்த நாட்டில் மதச்சார்பின்மை பேசுகின்றோம்.
ஸோ உண்மையான மதச்சார்பின்மை இருக்கின்ற இடத்துல வந்து மதமாற்ற முயற்சியும் இதுவும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. சூடான் ஐஸ்கிரீம் மாதிரியான சமாச்சாரம். இதை நான் சொல்லலை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் மத்திய பிரதேசத்தில் வந்து ஜஸ்டிஸ் நியோகி கமிஷன், ஏன்னா வந்து இந்த வலுக்கட்டாயமான மதமாற்றம், ஆசை காட்டி மதமாற்றம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஆராய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினர் நியமனம் செய்த கமிஷன். அவர் சொல்லியிருக்கார், ஜஸ்டிஸ் நியோகி சொல்லியிருக்காரு, அதில் தான் நீங்கள் வந்து மதமாற்ற முயற்சியும் செக்குலரிசமும் ஒன்றா ப்ரோ செலிட்டைசேஷன் அண்ட் செக்குலரிசம் தே கேனாட் கோ டுகெதர். ஆக மதமாற்ற முயற்சியும் இதுவும் ஒன்றா சேர முடியாது. இது வந்து என்னென்னா அவர் சொல்லியிருக்க அதுக்கப்புறம் தான் அந்த மதமாற்ற தடை சட்டம் அங்கே வந்தது. மத்திய பிரதேச சட்டத்தை வந்து நீதிமன்றம் உறுதி செய்தது. ஒரிசா வந்து பிரச்சனையாகும் போது தான் பின்னாடி வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னார்கள், உங்களுக்கு மத பிரச்சாரம் செய்வதற்காக உரிமை இருக்கின்றதை தவிர்த்து வந்து என்னென்னா மதம் மாற்றம் செய்வதற்கான உரிமை இல்லை அப்படிங்கிறது தான். அதுதான் இப்போ உமாசங்கர் விஷயம் வரைக்கும் அது வந்துட்டு இருக்கிறது. ஆக இது வந்து தொடர்ச்சியாக சட்ட ரீதியான நிலைப்பாடு இதுதான். இவங்க இதில் வந்து என்னென்னா அது அன்னை தெரசாவை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நவீன் சாவ்லாவுடைய பேட்டி, அந்த பேட்டி தான் அது வந்திருக்கின்றது. அதில் வந்து நவீன் சாவ்லாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மக்களை உண்மையாக பீடித்திருக்கிற நோய் வந்து வேற, அவர்கள் வந்து கிறிஸ்தவத்திற்கு திரும்புவதன் மூலமாக தான் அந்த நோய் தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆக தன்னுடைய சேவை அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிறிஸ்தவ மதம் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரசா அம்மையாரே ஒப்புத்துக்கிறதுனால அதுக்கு வேறு விளக்கம் வந்து தர்றதுக்கு வந்து EVKS இளங்கோவனோ கோபண்ணாவோ முன் வருகின்றார்கள். இல்லை இதில் இன்னும் மிக முக்கியமாக சொல்லிட்டுன்றேன். ஆக இது எந்த அளவுக்கு போயிருக்கின்றது என்றால், ஸோ இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் ஏன் அதில் கிறிஸ்தவர்கள் பேர் இல்லை, ஏன் முஸ்லீம்கள் பேர் இல்லை? ஆக வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் சாசன அமைப்பையே நீங்க வந்து கேள்விக்குள்ளாக்குகின்ற வகையில இந்த செயல்பாடுகள் எல்லாம் இல்ல. நீங்க வந்து கிறிஸ்தவ நீதிபதி வந்தா தான் கிறிஸ்தவர்களுக்கு நீதியா இல்ல முஸ்லிம் நீதிபதி கருத்துல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கு, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்ல அது மோகன் பகவத் வந்து என்னன்னா அவர் வந்து அவருடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. இது வரலாற்று பதிவுல வந்து இந்த மாதிரி இருக்கிறது. சேவை என்பது வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் தான் சேவை இருக்கணுமே தவிர்த்து பிரதிபலன் எதிர்பார்த்தால் அதற்கு பெயர் சேவை இல்லை அப்படிங்கறத சொல்லும்போது கடந்த 17 தெரசா அம்மையாரும் கூட வந்து மதமாற்றம் தான் அவருடைய நோக்கம் அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிட்டார். யூனிலிவர் மாதிரியான மல்டிநேஷனல்ஸும் அதற்காக தான் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ நாகாலாந்தில் இல்லை, நீங்க அப்ப வந்து இந்த கேள்வி நான் திரும்ப கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தில் வந்து என்னன்னா இப்பதான் அமைதி திரும்பிட்டு இருந்தது. இதற்கு முன்னாடி கிறிஸ்தவ தீவிரவாதிகளுக்கு வந்து பணம் கொடுத்தது யார்? இதே மிஷினரிகள் தானே. இதே மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி சார்ந்த நிஷ்கலங் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்களிடம் இருந்துதான் நாகாலாந்து தீவிரவாதிகளுக்கும் பணம் போயிருக்கின்றது. நீங்கள் தெரசா அம்மையார் வந்து அவ்வளவு உத்தமர் சொன்னா தீவிரவாதி அமைப்புக்கு ஏன் அந்த அமைப்பில் பணம் போகின்றது? அன்னை தெரசாவை தாண்டி இப்போதும் சில கிறிஸ்டியன் மிஷனரிகள் இந்த மத மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து இருக்கிறது. அரசமைப்பு சட்டப்படி ஒரு மதத்தை பரப்புவதற்கும் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை பற்றி வந்து பின்பற்றவும் ஒருவருக்கு உரிமை இருக்கிறது. அதனால வந்து அதாவது ரைட் டு கன்வெர்ட் கிடையாது. ஒருவரை வந்து மதத்தை மாற்ற முயற்சிக்க கூடாது, மத பிரச்சாரம் செய்யலாம், பரப்பலாம். அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், 1951 கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகை சென்சஸ் கணக்குப்படி 2 கோடி பேர் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அன்னைக்கு இருந்தது 2% தான் மக்கள் தொகையில். இன்றைக்கு 2.34% 65-67 ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் அவருடைய மக்கள் தொகை 40 லட்சம் தான் கூடியிருக்கு. தயவுசெய்து நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் 2,34,00,000 இருக்கிற கிறிஸ்தவர்களை ஏன் அச்சுறுத்துகிறீர்கள்? ஏன் அவர்கள் மீது கொடூர பார்வை கொண்டு இந்த RSS ஏன் இன்னும் வஞ்சம் தீர்க்க பழி தீர்க்க ஏன் முயற்சிக்கிறீங்க? அவங்க இந்த நாட்டில் வந்து நான் கேட்கிறேன், கல்வி, மருத்துவம், முதியோர் நலன் என்று அவர்கள் பல காப்பகங்களை நடத்தி பல மிஷினரி நடத்தி சமுதாய தொண்டு செய்து வாழ்கிற அந்த சமூகத்தை ஏன் இப்படியெல்லாம் சீண்டி பார்க்குறீங்க? ஏன் அவங்கள போய் வந்து வலுக்கட்டாயமாக கொச்சைப்படுத்துகிறீர்கள், இழிவுபடுத்துகிறீர்கள்? அவர்கள் என்ன மத ரீதியாக மத மாற்றம் செய்து இந்த நாட்டில் மக்கள் தொகை பெருகிவிட்டதா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இந்துக்கள் கிட்டத்தட்ட 83-85 கோடி மக்கள் இருக்கீங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு சொன்னார், சிறுபான்மையினர் மீது பெரும்பான்மையினர் வந்து பெருந்தன்மையோடு கனிவோடு நடந்து கொள்ளணும், அவர்களை போய் டார்கெட் பண்ணாதீங்க. சேவையை பத்தி பேசுறதுக்கு பாமகவுக்கோ காங்கிரஸுக்கோ தகுதி இல்லை அப்படின்னு ஹெச் ராஜா சொல்றாரு. சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வீடுகள்லாம் கட்டி கொடுத்தது அந்த RSS அமைப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு.
இன்னைக்கும் பசுமை தாயகம் மூலமாக பாமக தொடர்ந்து பல்வேறு நல்ல பணிகளை செய்து வருகிறது. காங்கிரஸ் அமைப்பும் சேவை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத அமைப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் முதல்ல இவர் சொல்றதுக்கான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப EBKS இளங்கோவனும் கோப்பண்ணாவும் என்ன முயற்சியில் இப்போ இறங்கியிருக்காங்கன்னு தெரியுதுன்னா, ஏதோ RSS கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை என்னன்னா மிகவும் நுணுக்கமான ஒரு முயற்சியில் அவங்க இறங்கியிருக்கின்றார்கள். இதை நான் ஒரு விஷயம் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றேன். RSS இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரான அமைப்பு கிடையாது. RSSல நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி KT தாமஸ் பிரதானமான RSS விழாக்கள் பங்கேற்று கொண்டு இருக்கின்றார். ஆக என்னன்னா இது தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன் வருகின்றது என்றால், என்னன்னா இல்ல தெரசா அம்மையாரை பத்தின ஒரு விமர்சனம் செய்தது என்னன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் மீதான விமர்சனம் அல்ல. அதை நான் தெளிவாக சொல்லிவின்றேன். RSSக்கு என்னன்னா கிறிஸ்தவர்கள் மீதோ இஸ்லாமியர் மீதோ எந்த விதமான இவர் சொல்லுகின்ற மாதிரி ஏதோ பழிவாங்க நிறைய வார்த்தைகள்லாம் போடுறாரு. கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் RSS இயக்கத்தையே கொச்சைப்படுத்த முயற்சியில இறங்கியிருக்கிறீர்கள். அதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் தர வேண்டிய ஒரே ஒரு கேள்வி. கடந்த 17ஆம் தேதி பிரதமர் மோடி பேசுறாரு, நாட்டுல மத சுதந்திரம் பாதுகாக்கப்படும், மத உணர்வுகளுக்கு எதிராக அதை தூண்டி விடுவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பேசுறாரு. 10 நாட்கள்ல இதே போன்று மாற்று கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. மன்னிக்கணும், நீங்க அதான் சொல்லுகின்றேன் நான். அதாவது நீங்க சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அவர் சொல்லுகின்றார், சேவை என்றால் தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்திற்கு தான் அவர் தெரசா அம்மையார் சொன்னாரே தவிர்த்து அது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு விமர்சனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரிப்பு வேலையை தான் EBKS இளங்கோவனும் டாக்டர் ராமதாஸும் துரதிர்ஷ்டவசமாக செய்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நானும் வலியுறுத்துகின்றேன். ஏனென்றால் ஒருத்தர் எந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, சேவை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒரு விழாவில் மோகன் பகவத்திடம் கேள்வி கேட்கப்படுகின்றது. சேவை என்பது தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நிறைய உதாரணங்களை சொல்லும் போது அவர் சொல்லி வந்த உதாரணங்களில் ஒன்று இதுவும் கூட சேவைன்னு சொல்றாங்க. ஆனால் எதிர்பார்ப்புடன் செய்வது சேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பது கூட அது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான விஷயங்கிறத எப்படி நீங்க மீடியாவும் முடிவு கொடுக்கின்றீங்களா எனக்கு மிக ஆச்சரியமா இருக்கின்றது. இந்த நாட்டுல என்னன்னா உண்மைகளை தெரிவிப்பது என்னன்னா மதம் பார்த்து தான் தெரிவிக்கணுமா? அவர் இஸ்லாமியர்னா அவர் பத்தி ஒண்ணும் சொல்லக்கூடாதா? கிறிஸ்தவரா இருந்தால் அவரை பத்தி ஒண்ணும் சொல்லக்கூடாதா? உண்மைகளை தெளிவாக சொல்வதற்கு என்னன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும். உண்மைகளை சொல்வதன் மூலமாக நீங்கள் ஒரு மத வெறி அப்படிங்கிற ஒரு முத்திரையை நான் கேட்கிறேன். எப்படி இருக்க ஒரு விஷயம், அதாவது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று கல்கட்டா அமைப்புல பல மதத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்காங்க. அது தெரசா அமைப்புல பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அங்கே எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது இறந்தால் அந்தந்த மதத்தை ரீதியாக என்ன மத சடங்குகள் இறுதி சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவசியம் செய்யணும்னு அது அப்படி நடக்கணும்னு நினைச்சவர் அன்னை தெரசா தான். நான் கேட்கிறேன், விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக உள்ள தொண்டு செய்து பழுத்த அன்னை தெரசாவை ஏன் இழிவுபடுத்துகிறீர்கள்? ஏன் இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது? நான் இப்ப சொன்னாரு, நாங்க எல்லா மதத்தையும் பார்க்கிறோம், சகோதரத்தோட பார்க்கிறோம்னா அப்படி பார்க்கிற போது என்ன RSS பத்தி எங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, உங்களுடைய சித்தாந்தங்கள் நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டவர்கள், அதாவது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லப்படுகிற கோல்வால்கர் சிந்தனைகளை எல்லாம் நாங்களும் படிக்கிறோம். அந்த சிந்தனையில் வளர்ந்த RSS இன்றைக்கு வெளிப்படையாக நண்பர் ராமமூர்த்தி சொன்னது போல பேசலாம். ஆனா உள்ளூர நீங்க மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற முயற்சியில் ஏன் ஈடுபடுகிறீர்கள்? நாங்க இருக்கிறோம், எல்லா மதத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். சிறுபான்மை மக்கள், இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்காக நான் ஆதரவாக பேசுகிறேன், அதே நேரத்தில் நான் ஒரு இந்துவாக இருந்து நான் அதை செய்கிறேன். அதே போல நீங்களும் செய்யுங்க, அவர்களையும் ஒரு சகோதரர்களாக பாருங்கள் என்றுதான் சொல்றோம். தயவு செய்து RSS நான் இந்த கடந்த காலத்துல ஏதோ நடந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர்கள் உண்மையிலேயே இன்னைக்கு நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லுகிற முயற்சி ஏதாவது நரேந்திர மோடி மேற்கொண்டால் அதை ஆதரிங்க. ஆட்சி காலத்திலையும் சரி இப்பவும் சரி கிறிஸ்டியன் மிஷனரிகள் சிலவை இன்னமும் மத மாற்றத்துல தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க, குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இல்ல நாங்க மத மாற்றம் கட்டாய மத மாற்றம் தண்டனைக்குரியது, இருக்கிற சட்டத்தின் மூலம் தண்டிக்கலாம். சில மாநிலங்களில் கட்டாய மத மாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷ் போன்ற ஒரிசா போன்ற மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை இந்த மத மாற்றத்தின் மூலமாக கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை ரீதியாக பெருகிவிட்டதா? பெருகல.
அதனால அந்த வாதமே அடிப்படையற்றது, ஆதாரமற்றது. தயவு செய்து இத இதன் மூலமாக இந்த மாதிரி விவாதங்கள் நடத்துவதன் மூலமாக மறுபடியும் நீங்க கம்யூனல் போலரைசேஷனுக்கு ஒரு பக்கத்தில் RSS அந்த பணியை செய்கிறது, VHP செய்கிறது, பஜ்ரங் தள் செய்கிறது, தமிழ்நாட்டிலே இந்து முன்னணி செய்கிறது. ஆனால் ஒரு பக்கத்துல வளர்ச்சி பற்றி வீராவேசமாக நரேந்திர மோடி பேசுகிறார், அவர் மேக் இன் இந்தியா என்று சொல்லுகிறார், அவர் ஒரு வகையான ஒரு பாத்திரத்தை கையாளுகிறார், நீங்கள் ஒரு பக்கம் பேசுறீங்க. ஆனா உள்ளூர உங்களுக்கு நோக்கம் மோகன் பகவத் சொன்னபடி இந்தியா இந்துக்கள் தேசம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இந்தியா என்பது இந்தியா இருக்கிற மக்களுடைய நாடு. நீங்க ஏன் மத ரீதியாக அதை பார்க்கிறீர்கள்? பல்வேறு உலக தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றாங்க. பிரதமர் மோடியும் பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் செய்றாரு. உலக அளவுல இந்தியாவை ஒரு வல்லரசாக முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தொடர் முயற்சிகள் செய்யப்பட்டு வருது. இந்த நேரத்துல இது போன்ற ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றது, ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்தாம இது போன்ற ஒரு மத ரீதியான ஒரு அண்ட்ரஸ்ட கிரியேட் பண்றதுங்கிறது தொடர்ந்து பாரதிய ஜனதா ஈடுபட்டு வருது அப்படிங்கிறதான குற்றச்சாட்டு. இல்லை, இது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். இவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கான நாடு அப்படிங்கிறத சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு அவரும் என்னன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நீழ்நிலையால இந்த நாடு பிணைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதா ஒரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவால் அவர் கண்டு வியந்த விஷயம். ஆக உங்களுக்கு நீங்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத நூலிலைன்றது ஜவஹர்லால் நேரு என்னன்றதை சொல்லலை, நாங்கள் அதை தெளிவாக சொல்லுகின்றோம். இந்தியா என்னன்னா இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் ஹிந்துத்துவம். இது நான் மட்டும் சொல்லலை, 1960களிலேயே ஜஸ்டிஸ் கஜேந்திர கட்கர் இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர், அவருடைய தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதற்கப்புறம் தான் பின்னாடி சிவசேனா கேஸில் ஹிந்துத்துவ ஜட்ஜ்மெண்ட். ஆக ஹிந்துத்துவம் என்பது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு சித்தாந்தம். அது ஒரு சிந்தனை போக்கு, வாழ்க்கை முறை. அவ்வளவுதான். நீங்க தமிழ்ல எப்படி நம்ம தர்மார்த்த காம மோக்ஷ அறம் பொருள் இன்பம் வீடு சொல்றோமோ அது நாட்டு முழுக்க உள்ள அனைத்து மக்களுக்கும் பொருந்தும், அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். அதுதான் இந்த நாட்டினுடைய ஐடென்டிட்டி ஹிந்துத்துவம் அப்படிங்கறத சொல்றது. என்னன்னா நிச்சயமாக அது ஒரு கலாச்சார விஷயமாக தான் நாங்க சொல்லுகின்றோமே தவிர்த்து அது மத ரீதியான விஷயம் இல்லை. ஏனென்றால் நான் திரும்பவும் சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் சரி, இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களும் சரி, அவருடைய சிந்தனை போக்கு இந்த நாட்டை ஒட்டியதாகத்தான் உள்ளது. இவர்கள் வழியே இல்ல நீ கிறிஸ்தவன், நீ முஸ்லீம் அப்படிங்கிற பிரிவினையும் பாகுபாடையும் செய்வது காங்கிரஸ் மாதிரியான மதச்சார்பின்மை சொல்றேன். அதனால அதைத்தான் சுட்டி காட்டுகிறேன். இவர் சொல்றது இந்து கலாச்சாரம் தான் எல்லாரையும் பிணைக்குதுன்னு சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், இந்திய கலாச்சாரம், அதாவது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும், நான் சொல்றேன் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்த நாட்டுக்கென்று ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கு. அந்த பண்பாட்டின்படிதான் அனைத்து மத மக்களும் இருக்கிறார்கள். அதை தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று ஜவஹர்லால் நேரு சொல்றார். அப்படி இருந்தாலொழிய, மத நல்லிணக்கம் இருந்தாலொழிய நாம் வளர்ச்சியை நோக்கி நம் பயணத்தை கொண்டு செல்ல முடியாது என்று பக்கமாக எவ்வளவு சிறையில இருந்து எவ்வளவு கற்பனையோடு இந்த நாட்டிற்கு எழுதி வைத்து அதை படித்த எண்ணற்ற இளைஞர்கள் தான் இந்த நாட்டை பாதுகாத்து வருகிறார்கள், இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக தங்கள் பங்கை ஆற்றி வருகிறார். அப்படி இருக்கிற போது தயவு செய்து கேட்கிறார், யார் எந்த மதத்தில் பிறந்தான், எந்த ஜாதியில் பிறந்தான், அதை வைத்துக்கொண்டு அவனை மதிப்பிடுவது கூடாது. இந்த நாட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவனுடைய குணாம்சங்களை வச்சு முடிவு செய்யுங்க, வளர்ச்சிக்கான வியூகத்தை வகுங்கள், அதில் நமது பணியை செய்யணுமே தவிர இன்றைக்கு அன்னை தெரசாவை பற்றி விமர்சனம் அவசியமா, தேவையா? இதைத்தான் தலைவர் EVKS அவர்கள் உடனடியாக, இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியும் அதற்கு கருத்து சொல்லாத போது உடனடியாக தன் கருத்தை சொல்லி இது போன்ற பிரச்சாரத்தை RSS கைவிட வேண்டும் என்று அது கேட்டுக்கொண்டு. இல்ல, சேவை பற்றி பேசுவதற்கு காங்கிரசுக்கு தகுதி இல்லைன்னு H. ராஜா. இல்ல, நான் சொல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. அந்த அறக்கட்டளையிலே ஆண்டுதோறும் 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கிறோம். முன்ன சுனாமி வந்த போது கிட்டத்தட்ட 15 லாரிகளில் அரிசி மூட்டைகளை அனுப்பி அந்த பகுதிக்கு அனுப்பணும். இப்படி போன்ற நிறைய மருத்துவ செலவு போன்ற காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம். நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியை விடவா இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்த இயக்கம்? இந்த நாட்டுக்கு எவ்வளவோ நாங்கள் தியாகத்தை செய்திருக்கிறோம், சேவை செய்திருக்கிறோம். அப்படி இருக்கிற எங்கள் அமைப்பை பார்த்து அவருக்கு நண்பர் ராஜா அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடாது. அந்த விமர்சனம் நியாயமற்றது. இன்றைக்கு தலைவர் EVKS அவர்கள் சரியான நேரத்தில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏன்னா அன்னை தெரசா விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக ஒரு துறவியான வாழ்க்கையை வாழ்ந்தவரை, தயவு செய்து அவரை இந்த அரசியல் அந்த சகதிக்குள்ள இழுத்து அவரை இழிவுபடுத்த வேண்டாம் என்றுதான் அந்த கோரிக்கை வருது. பொதுவாக
நிரஞ்சன் ஜோதி பேசும்போது, சுஷ்மா ஸ்வராஜ் பேசும்போதெல்லாம் பிரதமர் வந்து கண்டிச்சாரு அப்படின்னு உங்க எம்பிக்குள்ள இருக்கிற மீட்டிங்ல அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுமே தவிர, பொதுவெளியில வந்து பிரதமர் மோடி முதன்முறையாக மதம் சார்ந்த விஷயங்களை கருத்துக்கள்லாம் சொன்னது கிடையாது. ஆனா கடந்த 17ஆம் தேதி அதை பத்தி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்றது, மத்திய அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்றது, இந்த சார்ந்த அமைப்புகள் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது அப்படிங்கிறதுல எந்த விதத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்க பாக்குறீங்க? இல்ல நீங்க வந்து அதான் அதைத்தான் நான் திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். அவர் வந்து ஜாதி கடந்து மதம் கடந்துன்னு சொல்றாரு. அவங்க கேண்டிடேட் தயவு செஞ்சு அதே மாதிரி நிப்பாட்ட சொல்லுங்க. ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ அவங்க கேண்டிடேட் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு அவர்களால் காங்கிரஸ் கட்சிகளால் உறுதியளிக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக நாங்கள் ஜாதி பார்த்தோம் மதம் பார்த்தோம் நாங்கள் கேண்டிடேட் போட மாட்டோங்கிற உறுதியை எங்களால் அளிக்க முடியும். ஆனால் அவர்கள் வந்து ஜாதி பார்த்து மதம் பார்த்து தான் கேண்டிடேட்டே அவங்களால, அதாவது ஒரு பஞ்சாயத்து உள்ளூர் பஞ்சாயத்து கவுன்சிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் கேண்டிடேட் போடுறது அப்படி தான். ஸோ இவர்கள் எப்படி வந்து ஜாதி மத இதை தாண்டி வந்து இவர்கள் செயல்படுவார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய சேவை பற்றி சொன்னார். எனக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சேவை என்ன, போஃபோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து காமன்வெல்த்லேருந்து ஆரம்பித்து 2G ஸ்பெக்ட்ரம் தான் ஞாபகத்துக்கு வருது, மக்களுக்கும் அவை தான் ஞாபகத்துக்கு வருகின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய சேவை என்பது வந்து என்னன்னா அது ஊழல். காங்கிரஸ் கட்சியினுடைய சேவைங்கிறது ஊழல்ங்கிற விஷயங்கிறது வந்து மக்கள் மனதில் ஆழ பதிந்த ஒன்று. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து சேவைங்கிற விஷயத்தை பற்றி அவர்களுக்கு வந்து பேக அருகதைகளை என்பது ராஜா சொன்னது வந்து முழுமையாக நான் வந்து அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது அதே சமயத்தில் வந்து என்னன்னா இந்த நீங்க குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் இது வந்து என்னன்னா இந்த நாட்டில் வந்து அதான் திரும்ப என்னுடைய கேள்வி, ஒரு ஜனநாயக ரீதியான எந்த விதமான விவாதமும் யாருமே செய்யக்கூடாது. மத ரீதியாக ஒருத்தர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவன் தீவிரவாதியா இருந்தா கூட அவனுக்கு வந்து அவனை பத்தி இந்த தீவிரவாதின்றது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் துரதிருஷ்டவசமாக முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் உண்மைகள் வந்து உலகறிய வைக்கப்படுவதில் விவாதம் நடக்கப்படுவதில் என்ன ஆட்சேபனை இருக்கு? ஒரே ஒரு விஷயம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லும் போது பிரதமர் கண்டிக்கிறாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. மோகன் பகவத் பேசுனதுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துல எதிர்க்கட்சியோட கோரிக்கை நியாயம் இருக்கு? நீங்க சுருக்கமா பதிவு இல்ல, இதற்கு முடிவு காண வேண்டும் என்கிற அடிப்படையில வந்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கலாம். இன்றைக்கு நண்பர் ராமமூர்த்தி சொன்னது மாதிரி பிரச்சனையை திசை திருப்புகிறதுக்கு ஏதோ ஊழல் பட்டியல் வசிக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் சோனியா காந்தி மீதோ அல்லது அதிகாரமிக்க ராகுல் காந்தி மீதோ அல்லது மன்மோகன் சிங் மீதோ 10 ஆண்டு ஆட்சி நடத்தியவர் எந்த நீதிமன்றத்திலாவது ஊழல் வழக்கு இருக்கா? எந்த ஊழல் வழக்கிலாவது சம்பந்தப்பட்டிருக்காள் என்ற ஆதாரத்தை ராமமூர்த்தி வழங்க தயாரா? தயவு செய்து சேற்றை வாரி இறைக்க வேண்டாம். எங்கள் கரங்கள் சுத்தமானவை, எங்களை வந்து எங்களுடைய நேர்மை நிரூபிக்கப்பட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் கோர்ட்ல இருக்கு சார். 2G ஸ்பெக்ட்ரம் கோர்ட் இருக்கு, காமன்வெல்த் கோர்ட்ல இருக்கு. 1000 வழக்குகள் உங்க மேல இருக்கு, உங்க ஆட்சி மேல இல்லையா? உங்க மேல கிரிமினல் குழக்கு இல்லையா? கொலை ஃபேக் என்கவுண்டர் குற்றவாளி தான் அமித்ஷா, அவர் தான் உங்க கட்சிக்கே தலைவர். இரண்டு பேருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.